கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி. சீதை அசோகவனத்தில் பரிதவிக்கிறா. அரக்கியர்கள் கூட்டம் அவளை காவல் காக்குது. அந்த கூட்டத்துடைய தலைவி திரிசடை ரொம்ப அன்பானவள். சீதைக்கு அன்பாக இருந்த ஒரே ஜீவன் அந்த கூட்டத்தில் திரிசடை தான். தனிமையில், சோகத்தில் சீதை ஒரு நாள் அந்த திரிசடை கிட்ட சொல்கிறா, திரிசடை, ராமன் என்னை கல்யாணம் பண்ணிக்க வரும்போது அன்னைக்கு என்னுடைய இடது கண் துடித்தது. அதே மாதிரி இன்னைக்கும் என்னுடைய இடது கண் துடிக்குது. ராமன் வருவானோ அப்படின்னு திரிசடை கிட்ட சொல்கிறா. இதை கேட்ட திரிசடை, வருவாருமா, எனக்கு கூட ஒரு கனவு வந்தது அப்படின்னு திரிசடை தன்னுடைய கனவை சொல்கிறா. என்னோட கனவுல ராவண தலையில் எண்ணெய் தடவிக்கிட்டு பேயும் கழுதையும் பூட்டின ஒரு தேரில் தெற்கு பக்கமாக போகிறாரு. தோரணை எல்லாம் கீழே விழுது. யானைங்க அதோட தந்தத்தை முறிச்சிக்கிட்டு எல்லாம் விழுந்து சாகுது. மண்டோதரியுடைய முடி அவிழ்ந்து விழுது. அதில் பொசுங்கிற மாதிரி வாசனை வருது. கூட்டம் கூட்டமாக அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய படை எல்லாரும் விழுந்து சாகிறாங்க. அங்கே ஒரு பூரண கும்பத்தம், அதிலிருந்து தண்ணி கல் விழுற மாதிரி விழுது. புலிகளும் சிங்கமும் சேர்ந்து மதம் பிடிச்ச யானைகளோட சண்டை போட்டு யானைங்க கூட்டம் கூட்டம் கூட்டமாக விழுந்து சாகுதுமா. அப்போது அந்த காட்டிலிருந்து ஒரு அழகான மயில் அப்படியே பறந்து மேலே போகுது. ஒரு அழகான பொன். அந்த பெண் கையில் அடுக்கு விளக்கை ஏற்றிக்கிட்டு விபீஷனுடைய அரண்மனைக்கு போகிறா அப்படின்னு அந்த காட்சியை அவ சொல்லி முடிக்கிறா. இத்தனை கலைவரங்களும் நடந்து ஒரு அழகான மயில் மேலே போவதாகவும் ஒரு அழகான பெண் அடுக்கு விளக்குகளை எடுத்துக்கொண்டு போவதையும் நினைக்கும்போது அவளுக்கு ஒரு விடுதலை உணர்வு கிடைச்சதா அந்த காட்சி அமையும். இந்த பயங்கரமான காட்சி இல்லை?